ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு செம டேஸ்ட்டாக வரும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு, கசகசா, பட்டை, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் திருவண்ண தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிறதுல எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போடுங்க, ஒரு 2 ஸ்பூன் ஆட்டம். அப்புறம் கடையிலேயே நாட்டுக்கோழி மசாலான்னு இருக்கும், அது ஒரு அரை பேக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தா நாட்டுக்கோழி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு போட்டு நல்லா இது பண்ணால் தான் உப்பு பிடிக்கும் கறியில். அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு ஒரு ஜார் தண்ணி நல்லா ஊற்றுங்க. இது எண்ணெய் மிதந்து வரப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம ஆட்டி ஊற்றிருந்த சாதம் நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனமெல்லாம் போகணும். அப்போ கறியும் வேகணும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணியாட்ட வைங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.